Dear learners, welcome you to the fifth day of the crash course on mathematics for competitive examinations. ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் நமக்கு ரொம்ப பிடிச்ச தெரிஞ்ச ரொம்ப எளிதான ஒரு டாபிக் வட்டி. வட்டியில ரெண்டு வகை உண்டு. ஒன்னு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்னு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். தனி வட்டி, கூட்டு வட்டி. தனி வட்டி எப்படி கணக்கிடப்படும்னா ஒரு வருடத்திற்கு ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல கிடைக்கக்கூடிய குறிப்பிட்ட தொகை, அந்த தொகை ஒவ்வொரு ஆண்டும் ஆட் ஆகிட்டே வரும். எந்த வருஷமும் அது மாற போறது கிடையாது. முதல் வருஷத்துக்கு என்ன வட்டி கிடைச்சதோ அதே இதுதான் கடைசி வருஷத்துக்கும் கிடைக்கும். ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியில அப்படி கிடையாது. முதல் வருடத்திற்கு கிடைக்கிற வட்டி தொகை பிரின்சிபல் அமௌண்டோட முதல்ல செலுத்தக்கூடிய அமௌண்டோட சேர்க்கப்பட்டு செகண்ட் இயருக்கு பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் இதை சேர்த்து தான் காம்பவுண்ட் பிரின்சிபல் அமௌண்டா எடுப்போம். ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் கிடைக்கக்கூடிய வட்டி தொகை அதனோட பிரின்சிபல் அமௌண்டோட ஆட் பண்ணப்பட்டு அடுத்த வருஷத்துக்கான பிரின்சிபல் அமௌண்டா எடுக்கப்படும். ஸோ பார்க்கும்போதே தெரியுது தனி வட்டியை விட கூட்டு வட்டியில தான் அதிகமான வட்டி தொகை கிடைக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தனி வட்டிக்கு பிஎன்ஆர் பை 100. பிஎன்ஆர் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேட்டஸ் ஞாபகம் வச்சுட்டா இந்த ஃபார்முலா ஈஸி. ஸோ பொதுவாக ரயில்வே ஸ்டேஷன்ல சீட் நம்பரை இது பண்றதுக்கு பிஎன்ஆர் நம்பர்னு கொடுப்பாங்க. ஸோ இங்கேயும் பிஎன்ஆர் ஃபார்முலா பி ஃபார் பிரின்சிபல் அமௌண்ட், என் ஃபார் நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆர் ஃபார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். முதன்மை தொகை, காலம், வட்டி விகிதம் பை 100. வட்டி சதவீதம் கொடுக்கறதுனால பை 100 போடுறோம். கூட்டு வட்டிக்கு பி இன்டு 1 பிளஸ் ஆர் பை 100 பவர் என் மைனஸ் பி. சார் ஃபார்முலா கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கால்குலேட்டர்ஸ் அலௌடு தான். ஸோ ஒருவேளை பெரிய சம்ஸ் கொடுத்தா கூட உங்களால ஈஸியா செய்ய முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒருவேளை நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுக்காம மந்த்ஸ் கொடுத்தா என்ன பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் 6 மந்த்ஸுக்குன்னு கேட்டா ஹாஃப் அன் இயரா அதை கன்சிடர் பண்ணி ஃபார்முலால n இருக்க வேண்டிய இடத்துல 2n போடுவோம், 100 இருக்க வேண்டிய இடத்துல 200 போடுறோம். பிகாஸ் ஒரு வருஷத்துக்கு 2 ஹாஃப் இயர். அதே மாதிரி குவார்டர்லி கேட்டா n இருக்க வேண்டிய இடத்துல 4n போடுவோம், 100 இருக்க வேண்டிய இடத்துல 400 போடுவோம். பிகாஸ் a year has 4 quarterlies. ஸோ ஒரு சிம்பிள் சம். ரூபாய் 1500க்கு 6% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் கிடைக்கும் வட்டி. ஸோ தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு PNR by 100. P 1500, N5, R6 by 100. So total amount will be 450. அண்ட் இது கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதுல 1500 காமனா எடுத்துக்கிட்டதுனால 1 பிளஸ் ஆர் பை 100 பவர் n மைனஸ் பி இருக்கும். பிஏ காமன் எடுத்ததுனால இங்க 1 போட்டிருக்கிறேன். ஸோ இட்ஸ் லெஃப்ட் டு யூ, நீங்க கண்டுபிடிக்கணும். அண்ட் இப்போதான் முக்கியமான பார்ட்டுக்கு வரோம். அடிக்கடி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்ல கேட்கக்கூடியது. 2 வகையான கணக்குகள் கேட்பாங்க. முதல் வகை கணக்குகள் ஒரு வட்டி விகிதத்தையோ அல்லது ஆண்டுகளையோ கொடுத்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட் என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, எது நமக்கு ரிட்டர்ன் அமௌண்டா கிடைக்குதுங்கிறதையும் கொடுத்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட் கேட்பாங்க. ஸோ பிஎன்ஆர். ஃபோர்த் ஒன் இஸ் டோட்டல் அமௌண்ட். இந்த 4ல ஏதாவது 3 கொடுப்பாங்க, 1 கேட்பாங்க. ஸோ அந்த 4 என்னெல்லாம் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். பிரின்சிபல் அமௌண்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டோட்டல் அமௌண்ட். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு தொகை கிடைக்குது. ஸோ இந்த 4ல ஏதாவது 3 கொடுப்பாங்க, 1 கேட்பாங்க. அதை நம்ம சிம்பிளா செஞ்சிடலாம் யூசிங் தட் ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபார்முலா வச்சு. ஸோ இது செகண்ட் டைப் சம். ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் ஒரு குறிப்பிட்ட வருடங்களில் ஒரு டோட்டல் அமௌண்ட் கிடைக்குது. அதுல கிடைக்கிற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் கேட்பாங்க. அல்லது
அதனுடைய விகிதத்துல இருக்கக்கூடிய ரிட்டர்ன் பெர்சன்டேஜோட டிஃபரன்ஸ் கேட்பாங்க. தனி வட்டியில இத்தனை சதவீதம் கிடைக்குது, கூட்டு வட்டியில இத்தனை சதவீதம் கிடைக்குது, இந்த 2 சதவீதத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒண்ணு தொகையில இருக்கிற வித்தியாசம் கேட்கலாம், அப்படி இல்லாட்டி சதவீதத்துல இருக்கிற வித்தியாசம் கேட்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ ஒருவேளை உங்களுக்கு கணக்குல ஒரு ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் கிடைக்கக்கூடிய தனி வட்டி கூட்டு வட்டிக்கு இடையேயான வித்தியாசம் கேட்டாங்கன்னா ஆன்சர் இஸ் 0 பிகாஸ் முதல் வருஷத்தோட எண்ட்ல தனி வட்டி என்ன கிடைக்குதோ அதே தான் கூட்டு வட்டியிலையும் கிடைக்க போகுது. இரண்டாவது ஆண்டுல இருந்து தான் வித்தியாசம் ஆரம்பிக்கும். சோ 2 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய வித்தியாசம் P into R by 100 the whole square. இது ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா. சோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டா டைரக்டா பிரின்சிபல் அமௌண்ட்டையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி யூ கேன் கெட் தி ஆன்சர். ஒருவேளை 3 வருஷம் கேட்டுட்டா முதல் 2 வருஷத்துக்கு P into R by 100 the whole square, மூணாவது வருஷத்துக்கு 3 plus R by 100 அப்படிங்கிற ஃபார்முலா இது பண்ணிடலாம். அதிகபட்சம் 3 ஆண்டுகளுக்கு தான் கேட்பாங்க. சோ அதனால இந்த 3ஐயும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. முதல் ஆண்டுக்கு வித்தியாசம் இல்லை. சோ 0 தான் ஆன்சர். 2 ஆண்டுகளுக்குனா P into R by 100 the whole square. 3 ஆண்டுகளுக்கு P into R by 100 the whole square into 3 plus R by 100. சரி, இது தொகைக்கான வித்தியாசம். தனி வட்டியிலையும் கூட்டு வட்டியிலையும் கிடைக்கக்கூடிய தொகைக்கான வித்தியாசம். ஒருவேளை வட்டியில இருக்கக்கூடிய சதவிகித வித்தியாசம் கேட்டாங்கன்னா, பெர்சன்டேஜ் டிஃபரண்ட் கேட்டாங்கன்னா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல தனி வட்டிக்குன்னு தனியா பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை. பிகாஸ் எல்லா வருஷத்துலயும் அது சேமா தான் இருக்க போகுது. ஒருவேளை 2வது வருஷம் மாறினா கூட தனிப்பட்ட வட்டி விகிதங்களை ஆட் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், முதல் வருஷத்துக்கு 6% வட்டி, 2வது வருஷத்துக்கு 5% வட்டி அப்படின்னா டோட்டல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 plus 5 11 எடுத்துக்கிட்டா போதும். கூட்டு வட்டிக்கு அப்படி கிடையாது. அதுக்கான ஃபார்முலா இங்க கொடுத்திருக்காங்க. A plus B plus AB by 100. ஃபார் எக்ஸாம்பிள், முதல் வருஷத்துக்கு 6, 2வது வருஷத்துக்கு 5னா தனி வட்டிக்கு 6 plus 5 11 கிடைக்கும். ஆனா கூட்டு வட்டிக்கு 6 plus 5 plus AB 6 into 5 30 by 100, that is 11.3 கிடைக்கும். சரி, அப்ப இந்த 2 வட்டிகளுக்கு இடையிலான விகித வித்தியாசம் பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் என்ன வரும்னா 11.3 minus 11, that is 0.3 percentage கிடைக்கும். சோ 2 டைப் ஆஃப் சம்ஸ் கேட்கலாம். ஒன்னு தொகையில இருக்கக்கூடிய வித்தியாசம், காஸ்ட்ல என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னு கேட்கலாம். அப்படி இல்லாட்டி பெர்சன்டேஜ்ல என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னு கேட்கலாம். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு கூட்டு வட்டியினுடைய சதவிகிதம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்மால அதை கண்டுபிடிக்க முடியும். சோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சம் செய்யறது ஈஸியா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சம் மூலியமா அதை பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் சம் ரூபாய் 1500க்கு 6% வட்டி விகிதத்தில் 2 மற்றும் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் வட்டியின் வித்தியாசம் என்ன, அந்த தொகையோட வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். 2 ஆண்டுகளுக்குன்னு சொல்லும்போது P 1500 into R by 100 6 by 100 the whole square which is equal to 5 rupees 40 paise செஞ்சிருக்கோம். நீங்களும் செஞ்சு பாருங்க. 3 ஆண்டுகளுக்கு 1500 into 6 by 100 the whole square into 3 plus 6 by 100, that is 16.524. இதை 2 டிஜிட்டுக்கு ஷார்டன் பண்ணீங்கன்னா 16.5ன்னு கூட எடுத்துக்கலாம். சோ 16 ரூபாய் 52 காசு அப்படின்னு சொல்லலாம், அல்லது 16 ரூபாய் 50 காசுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஏறத்தாழ அப்படிங்கிற அப்ராக்சிமேட்லி அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வட்டி விகிதத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல கூட்டு வட்டியினுடைய சதவீதம் கண்டுபிடிச்சாதான் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும்.
ஏ வந்து ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட், பி வந்து செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட். கொடுத்திருக்க சம்ல 6% தான் 2 வருஷத்துக்கு இருக்க போகுது. சோ ஏயும் 6 பியும் 6 அப்படின்னா இதுல ஏ 6 பிளஸ் 6 பிளஸ் 6 into 6 36/100 that is 0.36 ன்னு வரும். தனி வட்டியினுடைய சதவீதம் வந்து 6 plus 6 a plus b கிடைக்கும். ஸோ 12. அப்போ விகித வித்தியாசம் வந்து 0.36% that is ab by 100. நீங்க 2 வருஷத்துக்குன்னு சொல்லும்போது இதையே கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். அந்த விகித வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா படி கண்டுபிடிக்கலாம். that is ab by 100. first year interest into second year interest by 100 0.36. அதுதான் வித்தியாசம். இப்போ ஒருவேளை 3 வருஷத்துக்குன்னு கேட்டாங்கன்னா 2 வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கதை ஏன்னு எடுத்துக்கிருவோம். 3வது வருஷத்துக்கு 6% இருக்க போது அதை பின்னு எடுத்துக்கிருவோம். அதை வச்சு இந்த சம்ம சால்வ் பண்ணுவோம். அப்போ 3வது வருஷத்துக்குன்னு சொல்லும்போது செகண்ட் இயரோட எண்ட்ல கிடைக்கிற பெர்சன்டேஜ், தேர்ட் இயருக்குள்ள பெர்சன்டேஜ் ரெண்டையும் மிங்கிள் பண்றோம். தட் இஸ் 9.10. ஒருவேளை சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருந்தா 3 வருஷத்துக்கும் 6% தான் இருக்கும். ஸோ 6 plus 6 plus 6 18. ஸோ டிஃபரன்ஸ் இஸ் 19.1016 minus 18, that is 1.1016. Approximately it will be equal to 1.1%. சரி சார், இப்போ விகித வித்தியாசம் தெரியுது. இதை வச்சு தொகை வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா முடியும். எப்படின்னா இந்த வித்தியாசத்தை பிரின்சிபல் அமௌண்டால மல்டிப்ளை பண்றது மூலமா உங்களால அந்த சம்முக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். 0.36%. that is 0.36 into 100 into 1500. இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கன்னா 5 rupees 40 பைசேன்னு வரும். இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி தொகை வித்தியாசமா பார்த்தது. ஸோ விகித வித்தியாசம் கண்டுபிடிச்சு அதுல இருந்து தொகையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க, விகித வித்தியாசம் அல்லது தொகை வித்தியாசம். ஸோ ஒரு சம் கண்டிப்பா இதுல இருந்து கேட்க கூடுங்கிறதுனால இதை கொஞ்சம் கவனமா படிக்கிறது நல்லது. இப்ப அடுத்ததா 3வது டைப் சம் பார்க்க போறோம். இதுதான் அந்த சம். ஒரு தொகை 3 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் அது 5 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? தொகையோட எண்ணிக்கை தரல, எத்தனை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தரல. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் கொடுத்திருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள்ல அது ஒரு குறிப்பிட்ட மடங்கு ஆகுது அப்படிங்கிறது மட்டும் கொடுத்திருக்கிறாங்க. சோ ஒரு பர்டிகுலர் இயர்ல இவ்வளவு டைம்ஸ் அதிகமாச்சுன்னா 5 டைம்ஸ் ஆகுறதுக்கு எவ்வளவு இயர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டா இட் வில் பி ஈஸி. அந்த ஃபார்முலாவோட நேம் வந்து ஒய்டி ஃபார்முலா, இயர்ஸ் டைம்ஸ் ஃபார்முலா. இது அந்த ஃபார்முலா. N1ங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், XYங்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸ். இப்போ 3 ஆண்டுகளில் 2 மடங்காகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ N1 equal to 3, X is equal to 2. ஏன்னா 2 மடங்காகுதுன்னு கொடுத்துருக்காங்க. So formula is N1 by X minus 1 is equal to N2 by Y minus 1. So N1 is 3, X is 2, 2 minus 1 is 1. N2 5 மடங்காகிறதுக்கு எத்தனை வருஷம் நமக்கு தெரியாது. ஸோ அதை ஏன்னு எடுத்துக்கிறேன். ஒய்க்கு பதிலாக 5ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 5 minus 1 4. அப்போ 3 by 1 equal to A by 4, that is A equal to 12. 12 years. 12 ஆண்டுகள்ல அது 5 மடங்காகும். நிறைய நேரம் நம்ம பண்ற பெரிய தப்பு என்னன்னா 3 ஆண்டுகளில் 2 மடங்காகிறதுனா 5 ஆண்டுகளுக்கு 5 மடங்காகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாக்குறதுக்கு 3 ஆண்டுகளில் 2 மடங்காகுதுன்னா 1 மடங்கு பெறுகிறதுக்கு என்ன வரும்னு பார்த்து 3/2 போட்டுருவாங்க. தட் இஸ் 1.5. அதை 5ஆல மல்டிப்ளை பண்ணி 7.5ன்னு போட்டுருவாங்க. அது ரொம்ப தவறா முடியறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி செஞ்சாதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். ஒய்டி ஃபார்முலா இயர்ஸ் டைம்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சுலபம். ஸோ N1 by X minus 1 is equal to N2 by Y minus 1. ஸோ இந்த 5 டைப் சம்ஸ் தான் வட்டியில அதிகமாக கேட்கக்கூடிய கணக்குகள். அதனால இதை திரும்ப திரும்ப போட்டு பார்க்கறது மூலமா கண்டிப்பா
நம்மளால காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்ல சக்சஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். நம்மளோட 3T மெத்தடை மறந்துடாதீங்க. ட்ரிக்ஸ், ட்ரெயின் அண்ட் டெஸ்ட். So thank you.